காலையில் ஃபஸ்ட்டாக எடுக்கிறது நெல்லிக்காய் ஜூஸ் தான் எடுக்கிறேன். நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஒரு 50 ml ஊற்றினேன் அப்படின்னா தண்ணி வந்து ஒரு 200 ml ஊற்றிக்கோங்க. நல்லா வெந்நி தனியாக ஊற்றி வெதுன்னு குடிங்க. ஸோ இன்றைக்கி நான் எடுக்கிறது இதான் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டாக எடுக்கிறது மணி வந்து 8:45 ஆகுது. காலையில் டிஃபன் எடுக்கிற டைம் மணி 9:20 ஆகுது. இட்லி தான் 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் 2 பேத்துக்கு ஃபீவர் அப்படின்றதுனால காலையில் ராத்திரிக்கு ஃபுல்லாக இட்லி தான் போகுது. குழம்பு அப்படின்றது புடலங்காய் பாசிப்பருப்பு போட்டு தண்ணியாக சாம்பார் மாதிரி வச்சுருந்தேன். ஸோ நான் வந்து புடலங்காய் ஃபுல்லாக நிறையா எடுத்திருக்கேன், ஒரு 150 கிராம் அளவுக்கு. அதுக்கப்புறம் எப்பயும் போல் முளைக்கட்டின பச்சை பயிறு ஒரு கைப்பிடியும், பாதாம் பருப்பு வந்து 10, கருப்பு உலர்ந்த திராட்சை ஒரு 10க்கு மேலே எடுத்திருப்பேன். இதுதான் என்னோடய மார்னிங் டிஃபனாக நான் எடுக்கிறேன். லெவன்த் வீக்கோட 4th டே எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எக்ஸசைஸ் அப்படின்றது லோயர் பாடி கூடிய எக்ஸசைஸ் தான். லோயர் பாடி அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு ரொம்ப அப்படியே ஸ்டஃபனாக வெயிட் குறையாமல், அதே நேரத்தில் ஸ்கின் லூஸ் ஆகும், அந்த கோர் மசில் ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஒரு ப்ராப்ளமாக இருக்கிறது இந்த அப்டமன் பாயிண்ட் தான். அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு ஒரு டிப் சொல்கிறேன், எப்போவுமே ட்ரெஸ் வந்து ரொம்ப லூஸாகவும் போடாதீங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வெயிட் வைக்கிற இடம் அப்படின்றதே அப்டமன் தான். ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 6 கிலோ 7 கிலோ ஒரே மாதத்தில் வச்சுருக்கு அப்படின்னா அது எங்கே வச்சது அப்படின்னா மேக்ஸிமம் அப்பர் பாடியில் வச்சதான்னு கேட்டால் இல்லை, ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் தான் கூட்டுச்சுன்னே சொல்லலாம். ஆனால் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சது அப்படின்னா அப்டமன் தான். அப்படியே பானை மாதிரி இந்த இடம்லாம் அப்படியே உருண்டையாக ஒரு ஷேப்பாக கொண்டு வந்துருச்சு. அதுக்கு மெயினாக என்னென்னா நம்ம ட்ரெஸ் ரொம்ப லூஸாக போட்டு இந்த மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இந்த வயிறு வந்து சிறுசாக வைக்கும் போதே நம்மளுக்கு தெரியாது, நல்லா பெருசாக வச்சதுக்கப்புறம் தான் தெரியும். அதனால் எப்பவுமே வந்து ட்ரெஸ்ஸை வந்து அது தகுந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக போடுங்க. ரொம்பவும் லூஸாக வேணாம், ரொம்ப டைட்டாகவும் வேணாம், கொஞ்சம் மீடியமாக கரெக்டாக போடுங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு லைட்டாக வயிறு வைக்கும் போதே நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணவோ இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி டயட்டை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம். சரி வாங்க இன்னைக்குரிய லோயர் பாடி எக்ஸசைஸ் என்னென்ன அப்படின்றது பார்த்துடலாம். எப்பயும் போல் மறக்காமல் 5 to 10 minutes வார்ம் அப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஜம்பிங் ஜாக் ப்ளஸ் ரன்னிங் இன் பிளேஸ், ரெண்டும் 60 செகண்டுக்கு பண்ணுங்கள். ஜம்பிங் ஜாக் 60 செகண்ட், ரன்னிங் இன் பிளேஸ் 60 செகண்ட் பண்ணிவிட்டு 20 செகண்டுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. செகண்ட் எக்ஸசைஸ் ஸ்குவாட் ப்ளஸ் ஸ்மோ ஸ்குவாட். ஸ்குவாட் 14 கவுண்டிங்கில், ஸ்மோ ஸ்குவாட் 14 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். 28, 26, 24 கவுண்டிங்கில் பண்ணுங்கள், 3 செட்டு. தேர்ட் எக்ஸசைஸ் லங்க் வித் தம்பிள்ஸ். நான் வந்து 2 தம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறேன். இதோட கவுண்டிங்கும் 28, 26, 24 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். லங்ஸ் பண்ணும்போது லெஃப்ட் லெக்கில் 14 கவுண்டிங்கும் ரைட் லெக்கில் 14 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். ரெண்டு சேர்ந்து 28 கவுண்டிங். ஸோ ஃபோர்த் எக்ஸசைஸ் டெட் லிஃப்ட் கவுண்டிங்கும் 28, 26, 24 பண்ணுங்கள். எல்லாமே நான் வந்து அப்டமனுக்கு 5 kg வச்சு தான் பண்ணுறேன். ஃபிஃப்த் எக்ஸசைஸ் பர்பீஸோட கவுண்டிங்கும் 20, 18, 16 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். சிக்ஸ்த் எக்ஸசைஸ் வால் சிட்டப். இந்த வட்டம் நான் வால் சிட்டப் பண்ணும்போது சும்மா உட்காரல, என் மேலே வந்து ஒரு 5 kg வெயிட் வச்சு ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கவுண்டிங்கில் வந்து 45 செகண்டு, 30 செகண்டு. ஃபஸ்ட்டு செட்டில் வந்து உங்களால் எவ்வளோ நேரம் நிற்க முடியுது அப்படின்னு பாருங்கள். நீங்கள் நின்று பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் வந்து கிட்டத்தட்ட வெயிட் வச்சு பண்ணும்போது எனக்கு ஒரு 58 செகண்டுக்கு என்னால் நிற்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் தொட ரொம்ப ஆட ஆரம்பிச்சிடுச்சு. வம்படியாக இழுத்து பிடிச்சி ஒரு 64 செகண்டுக்கு நான் நின்னேன். ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் 60 செகண்ட், 45 செகண்டுக்கு, 30 செகண்டுக்கு பண்ணலாம். செவன்த் எக்ஸசைஸ் சிட்டப் நீஹக். இது எப்பவுமே நான் தனியாக பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நீஹக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். 28, 26, 24 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். எயித் எக்ஸசைஸ் மவுண்டன் கிளைமர் ப்ளஸ் பிளாங்க் ஜாக். இது 14 கவுண்டிங், இது 14 கவுண்டிங், ரெண்டும் சேர்ந்து 28, 26, 24 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். நைன்த் எக்ஸசைஸ் வெயிட்டட் சிட்டப் ப்ளஸ் ரஷ்யன் ட்விஸ்ட். ஸோ வெயிட் வந்து 5 kg வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே வச்சுக்க வேண்டாம். 3 kg கூட வச்சுக்கலாம். ரெண்டும் சேர்ந்து 28, 26, 24 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். 10th எக்ஸசைஸ் டாங்கி ஹிக் ப்ளஸ் ஃபயர் ஹைரண்ட். நம்ம பேக்கு பட்டு குறையிறதுக்கும் சரி, தொடப்பகுதி நல்ல ஒரு ஷேப் வர்றதுக்கும் இந்த 2 எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். ஜீன்ஸ் அழகாக போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 2 எக்ஸசைஸை விடாமல் வாரத்தில் 3 to 4 நாள் செய்யுங்க. 28, 26, 24 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். 11th எக்ஸசைஸ் பைசைக்கிள் கிரன்ச்சஸ் ப்ளஸ் ரிவர்ஸ் கிரன்ச்சஸ். ரெண்டுமே ரொம்ப முக்கியம். நம்ம ஃபுல் அப்டமனையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம் தான். 28, 26, 24 கவுண்டிங்கில் இந்த எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. 12th எக்ஸசைஸ் ஹீல் டச்சஸ். ஹீல் டச்சஸ் வந்து 28, 26, 24 கவுண்டிங் சொல்கிறீங்களா? ஒரு கவுண்டிங் அப்படின்றது லெஃப்ட் சைடு தொடும்போது ஒரு கவுண்டிங், ரைட் சைடு தொடும்போது கவுண்ட் பண்ணாதீங்க. ஸோ ரெண்டும் சேர்ந்து லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டும் சேர்ந்து தொடுறது ஒரு கவுண்டிங். அந்த மாதிரி வச்சு 28, 26, 24 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். 13th எக்ஸசைஸ் பிரிட்ஜ் வித் ஹோல்டு. எப்பயும் போல் பிரிட்ஜ் வந்து 14 எண்ணிக்கையிலையும் அது ஹோல்ட் பண்ணுறது வந்து 30 செகண்டுக்கு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதையுமே நீங்கள் வந்து கவுண்டிங்கில் பண்ணிக்கலாம். இதுவுமே 28, 26, 24 கவுண்டிங்கில் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஒன் சைடு பிளாங்க் வித் ஸ்ட்ரெயிட் ஆர்ம் ரைஸ். நான் வந்து இன்னும் 2.5 kg தான் வச்சுருக்கேன். ஸோ சைடு ஃப்ளாங் அப்படின்றது லெஃப்ட் சைடு பண்ணணும், அதே மாதிரி ரைட் சைடு பண்ணணும். லெஃப்ட் சைடு 30 செகண்டு, ரைட் சைடு 30 செகண்டு, அந்த மாதிரி பண்ணுங்கள். எப்பயும் போல் லாஸ்ட்டாக முடிக்கிறது ஸ்ட்ரெயிட் ஆர்ம் பிளாங்க் ப்ளஸ் எல்போ பிளாங்க் ப்ளஸ் கோப்ரா போஸ் ப்ளஸ் பாலாசனா. இந்த 4 சேர்ந்து பண்ணுங்கள். சேர்ந்து பண்ணும்போது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அதே நேரத்தில் கேப் விடாமல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு செட்டில் 60 செகண்டும், செகண்ட் செட்டில் 45 செகண்டும், தேர்ட் செட்டில் 30 செகண்டும் பண்ணுங்கள். மறக்காமல் கூல் டவுன் பண்ணிடுங்க. கூல் டவுன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் நம்மளுக்கு வந்து டயர்ட் ஆகாது.
எக்ஸசைஸ் பண்ணணுமே தூங்கலாமான்னு கேட்குறீங்க. எக்ஸசைஸ் பண்ணணுமே தயவுசெய்து தூங்காதீங்க. ஒரு 1/2 hour 1 hour கழிச்சுட்டானா ரெஸ்ட் எடுக்கலாம், தூங்கலாம். கார்டியோ எக்ஸசைஸ்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணி ஒரு 1 hour அந்த ஃபேட் பர்னிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும்பாங்க. அந்த நேரத்தில் போய் தூங்கி ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா அந்த ஃபேட் பர்னிங் அப்படின்றது ஸ்டாப் ஆகிடும். அதனால் அந்த நேரத்தில் வேறு ஏதாவது வேலைகள் பார்க்குறது இல்லை கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்குறது ஓகே, தூங்குறது வேண்டாம். மணி வந்து 1 ஆகுது. ஸோ 1 மணிக்கு நான் எடுக்கிறது அன்னாச்சி பழம், கொய்யாப்பழம், ஆப்பிள் எல்லாம் ஒன்று ஒன்று எடுத்திருக்கேன். அன்னாச்சி பழம் வந்து ஸ்லைஸ் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். கொய்யாப்பழம் வந்து 90 கிராமு, ஆப்பிள் வந்து 160 கிராம் இருந்தது. பழங்கள் வாங்கிட்டேன். வாங்கினது வந்து வேஸ்ட் பண்ண முடியாது. அதனால் மத்தியானத்துக்கு ராத்திரிக்குன்னு சொல்லி நான் தான் பழங்கள் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. அவங்க 2 பேத்துக்கும் பழங்கள் கொடுக்கல. ஸோ மத்தியானம் சாப்பிட்றான்னு எடுத்துக்கிறது பழங்கள் தான். நைட்டு கடைசியாக எடுக்கிறது ஃபேட் கட்டர் ட்ரிங்க் தான் எடுக்கிறேன். மணி வந்து 8:30 ஆகுது. ஸோ வீடியோ எடிட் பண்ண போகிறேன். இது வந்து எனக்கு கிட்டில் கொடுத்த என்னோடய ஃபோட்டோ. தூரமாக இருந்து காமிச்சா தான் நல்லாயிருக்கும். தெரியுதா? இங்கே ஃபுல்லாக ஃப்ளாஸ்க்கு, டெம்பரேச்சர் செக் பண்ணுறது, மாத்திரைகள். நிதிஷ் உன்னை எல்லோரும் வீடியோவில் காமிக்கலன்னு சொன்னாங்க. நிதிஷ் எப்படி இருக்கு? ஓகே ஓகே. டயர்டு, ஓவர் டயர்டாக இருக்குன்னா ஃபீவரோட ஓவர் டயர்டு, பாடி பெயின் அதிகமாக இருக்குது. டயட் அண்ட் எக்ஸசைஸ் அண்ட் ஃபேட் கட்டர் ட்ரிங்கை நான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். நீங்களும் அதே மாதிரி டயட் அண்ட் எக்ஸசைஸை ஃபினிஷ் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு விளாகி சந்திக்கலாம்.